கேள்வி தமிழில் குடமுழுக்கு அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கையை வச்சுக்கிட்டு வர்றோன்னு இது எங்களுடைய கோரிக்கை. உலகில் மிக மூத்த ஒரு தேசிய இனம், ஒரு தமிழ் பேரினத்தினுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு கூட சொல்லக்கூடாது, உயிர் உரிமைன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு தேசிய இனங்களினுடைய உயிர் உரிமை அவனுடைய மொழி. இப்போ நான் உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்குறேன், இது என் நாடு தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு பேரை தவிர, தமிழ்நாடுங்கிற பேரை தவிர வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்டுக்குள்ள ஒரு அடையாளம் காட்ட முடியுமா? தமிழே இல்லைன்னா எப்படி அது தமிழ் நாடாகும், தமிழர் நாடாகும்? எங்கள் அடையாளம்னு ஏதாவது இருக்கா? எங்கள் அடையாளம், எங்கள் முன்னோர்களுக்கு இருக்கிற அடையாளம், எங்கள் வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு எந்த அடையாளம் இருக்குது, எவ்வளோ எந்த இடத்துல சிலை இருக்குது, மற்றவர்களுக்கெல்லாம் எவ்வளோ அடையாளம் இருக்குது? எங்கள் பாட்டனார் மருதுபாண்டியருக்கே தெப்பக்குளத்தில் சிலை வந்தது, எங்கள் ஐயா சேதுராமன் இல்லைன்னா அந்த அவர் போராடலைன்னா அதுவும் வந்துட்டு. அவருக்கு முன்னாடி எங்கள் பாட்டன் பூலித்தேவன் இருந்த நெற்கட்டும் சேவலில் தான் நாங்கள் போய் மாலை போடணும், வேறு ஒரு இடத்துக்கும் போக முடியாது, ஒன்றும் இல்லை. அழகுமுத்துக்கோனுக்கே இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டதுனால சென்னையில் ஒரு சிலை எங்கள் பாட்டனார், தீரன் சின்னமலைக்கு அவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டதுனால போராடி போராடி எங்கள் அடையாளங்களை ஒன்று ஒன்றா நம்ம மீட்டுட்டு வந்துருக்கு. அதில் இப்போ மொழி, நீங்கள்லாம் தன்மானமிக்க தமிழினம் எழுந்ததுன்னா இது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானம்னு பாருங்கள். ஒரு இனம் தன் தாய்மொழியில் தன் இறைவனுக்கு முன்பு வழிபட முடியாதுங்கிற ஒரு நிலை, தன்னுடைய தாய்மொழியில் படிக்க முடியாது, வழக்காட முடியாதுங்கிற ஒரு நிலையை பெற்றிருந்தார். அந்த இனம் உலகில் மிக கீழான அடிமை இனம்னு பொருள். தாய்மொழியில் உரையாடி கொள்ள முடியாது, தாய்மொழியில் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள முடியாதுங்கிற நிலைக்கு வீழ்ந்துருச்சு அப்படின்னா ஒரு கேள்விதானே. இமய வரைக்கும் பரவி இருந்த இனக்கூட்டம் அது நாம சொன்னாலும் நீங்க பெருமைக்கு பேசுறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் அம்பேத்கரே அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த அறிவாசானே பதிவு செய்து அது எப்படி காலடியில் குறுவிச்சு ஒரு தேசிய இனம் இவ்வளவு தூரம் வந்து உணர்வை இழந்து உரிமை இழந்து அடிமையா நிற்க காரணம் என்ன இருக்குல்ல? சொல்லும்போது தமிழ் கடவுள் முருகன் சொல்றீங்க, அப்புறம் தமிழில் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு என்ன வலிக்குது? தமிழிலும் அப்படிங்கிறீங்க என்ன போனா போதுன்னா? நான் ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் கேட்குறேன், இல்லை அருகில் இருக்கிற ஆந்திரா கேரளா கர்நாடகா ஐயப்பன் கோயிலில் தமிழில் வழிபாடு அப்படின்னு நான் போராடுறேன்னா, இல்லை வெங்கடாசலபதி கோயிலில் தமிழில் வழிபாடு? முதல்ல திருமால் யாருன்னே முடிவுக்கு வர மாட்டேங்கிற. திருமால் தமிழ் இதையா இல்லை வேறையா? சிவன் தமிழினம் மூதாதை தமிழினுடைய இறைவனா வேற யாருமா? சரி, 63 நாயன்காலில் பிறமொழியாளர்கள் யாராவது சொல்லுங்கள். திருமாலை பாடிய 12 ஆழ்வார்களில் வேற யாராவது சொல்லுங்கள், தமிழர் அல்லாது. கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனம், இறைவனை இரவல் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட நீ சேட்டை பண்ணிட்டு அதிகாரம் வந்ததுனால தமிழ்னு சொல்கிறோம். போனால் பிச்சை போடுறோம். அப்படியா? திருமண வீட்டுக்கு போனால் பிச்சைக்காரன் 10 பேர் உட்கார்ந்துருந்தா எல்லாரும் சாப்பிட்டு போனிச்சு ஒரு மிச்சம் இருந்தால் உங்களுக்கு போடுவாங்க, இருங்க. அப்படியா? அப்படியாது. இது என் நிலம், இது என் இறை, என் மொழி, என் உரிமை, இதில் வழிபடணும். சிங்கப்பூர்லேருந்து நான் இங்கே பயணம் செஞ்சு வந்தால் தமிழில் வானூர்தியில் அறிவிப்பு இருக்குது, மலேசியாவில் இருந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்குது, அரபு நாடுகள் இருந்து வந்தால் அறிவிப்பு இருக்குது. அது எனக்கு மகிழ்ச்சி. சரி, வேற ஒரு நாட்டிலேருந்து நான் வரும்போது என் நாட்டுக்குள்ளேயே என் இறைவனுக்கு முன்பே சொல்லுங்கள், இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டி காத்த தமிழ்ச்சங்கம்ங்கிறான், அகத்தியரும் கட்டி காத்த தமிழ்ச்சங்கம்ங்கிறான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த முன்னோர்கள் நாங்கள், எங்கள் கூட்டம். இன்னைக்கு வந்து அதே சங்கம் வச்சு சாதி வளர்க்குறதுனால இவன் ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கான். சார், தமிழ் கடவுள் வந்து கருணாநிதி தான் 5 முறை ஆண்டதுனால அவர் தமிழ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இதை கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோபம் இல்லைல்ல? அப்போ ஒரு இன உணர்வு மான உணர்வு கெட்டு போன ஒரு ஈன கூட்டமாக நம்ம மாறிட்டதுனால எதையும் பேச முடியும். ஏன் இங்கே கட்டின நூலகத்துக்கு 200 கோடி 150 கோடியில் கட்டின நூலகத்துக்கு எங்கள் தாத்தா இப்போ வள்ளல் பாண்டித்துரை தேவர் பேரை வைக்க முடியாது, எங்கள் பாட்டனார் பேரை வைக்க முடியாத? அவன் 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சான். இன்னொரு பாட்டன் கப்பல் ஓட்டும் போது 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையாக கொடுத்தான். வள்ளல் பாண்டித்துரை தேவர் தானே, அவர் பேரை வைக்கக்கூடாதா? ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் எங்கள் தாத்தா மூக்கையத்தவர் பேரை வைக்கக்கூடாதா? ஏன் எங்கள் அடையாளம் வந்துருமில்ல? சரி, இந்த விண்ணூர்தி நிலையத்துக்கு பேர் வைக்கணும், முத்துராமலிங்க தேவர் மூக்கையத்தவர் வச்சா தானே பிரச்சனை உனக்கு?
பாண்டியன் நெடுஞ்செழியன் வையவனா கேள்வி கேட்டா பார்ப்போம். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க. ஒரு தமிழர்கள் கருணாநிதி தான் தமிழ் கடவுள்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம், அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகுனதுனால இந்த இனம் அவமானப்பட்டு நிற்குது. இந்த இனம்தான் உலகத்தில் தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு, சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு. அவமரியாதை சின்னமா இன்னைக்கு அவமானத்தின் அடையாளமாக உலகத்தில் அலைகிற இனமும் இதுவாக தான் இருக்குது. மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். வெள்ளைக்காரன் துப்பாக்கி வச்சிருக்கான், பீரங்கி வச்சிருக்கான், 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுடுவான், 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து குண்டை வச்சு போடுவான்னு தெரியுமில்ல. எங்கள் பாட்டங்களுக்கு தெரியாதா? சின்னமலைக்கு தெரியாதா? புலித்தேவனுக்கு தெரியாதா? எங்கள் பாட்டி வேலுநாச்சியார், மருதிபாண்டி, அழகுமுத்துக்கோனுக்கு, சுந்தரலிங்கத்துக்கு, வெள்ளையத்தவனுக்குலாம் தெரியாதா? இல்லை பண்டாரவண்ணியனுக்கெல்லாம் தெரியாதா? கட்டப்பொம்மனுக்கு தெரியும். ஏன் போனா? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனால் சாபம்னு தெரிஞ்சும் போய் சத்தான். சரணடைஞ்சு நம்ம வாழ்றதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுறான்னு போனான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான். அந்த இனத்தில் பிறந்த கூட்டம் இன்னைக்கு அற்ப 1 சீட்டு 2 சீட்டு ஒரு வாரிய பதவி இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்றுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது. ஒருத்தன் செய்கிற எல்லா தவறையும் சகித்துக்கிட்டு மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைமை, ஒரு இயக்கம் அதில் சேர்ந்துட்டதுனாலே, அதில் இருக்கிறதுனாலே அது செய்கிற எல்லா தலைவரையும் சகித்து கொண்டு வாழ்வதான் நான் தேசப்பற்றுனா அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான். எல்லா அநீதியும் சகித்து கொண்டு இருக்கிறதுக்கு பேர் தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி இது? எது வேணாலும் பேசலாம். செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடணுங்கிறீங்க. செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க மொழி இருக்கு? செம்மொழின்னு சொல்லிட்டு தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா? அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு எங்க அடமானம் இருந்துச்சா? என் மொழி பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு. சிறந்த பிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான். எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இயற்கையின் மொழி, இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான். இதில் அவர் மொழி அப்படி கொண்டாடணும்னு ஏன் இங்கே முன்னோர்களை மொழியை காக்க போறான்னு இல்லையா? இந்த மொழி செத்து விடுமோன்னு செத்த நடராஜன் அவன் இறந்த நாள் தான் தமிழ் மொழி நாள்னு இருக்கணும், செம்மொழி நாள்னு இருக்கணும். உலகிற்கே ஒரு அறநெறியை தந்த ஒரு பெருமகனார், வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாளில் அதை கொண்டாடுங்க. அப்படிதானே கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும். உங்ககிட்ட கேட்குறேன், எல்லாம் மதுரையில் வாழ்றீங்க, சிவன் கீழடியில் தோண்டப்பட்ட ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது 2 ஏக்கரில் வாழ்ந்துருக்குமா? 1000 ஏக்கர், 500 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்னு கூடி தானே வாழ்ந்துருக்கும். அப்போ கீழடியில் 2 ஏக்கரை தோண்டிட்டு எதுக்கு மூடிட்டு போனேன்? யாராவது பதில் சொல்லுங்க. ஏன் மிச்சம் இருக்கிற 800 200 ஏக்கரில் தோன்றது உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா தமிழரின் தொன்மம், தமிழரின் வரலாற்று பெரும் அடையாளங்கள், பெருமை உலகத்துக்கு வந்துடும். இன்னும் யாரப்பா மோகஞ்சாராவை பேசிட்டு இருக்கிறா, அதையே பேசிட்டு இருக்கிறா, அதுவே தமிழர் நாகரிகங்கிறான். ஆனால் அதை விட்டு கொடுக்க உனக்கு முடியல. அங்கே என்னுடைய ஜல்லிக்கட்டு காலையில் அந்த காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை காட்டுக்க முடியல. இப்போ இன்றைக்கி இதை இது தோண்டுனா தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். ஆதிச்சநல்லூர் தோண்ட மாட்டேற, பல இடத்துல தோண்ட சொல்கிறோம், நீங்கள் தோண்ட மாட்டேங்கிற. ஏன் 2 ஏக்கரில் தோன்ற? இந்த கீழடியில் தோண்டி எடுத்ததில் எதுக்கு பெங்களூருக்கு கொண்டு போனேன்? இங்கே ஒரு அருங்காட்சியம் கட்டி வைக்க முடியாதா? வைக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அடையாளம் தெரிஞ்சிடும். அவன் வந்தால் இந்திய நாகரிகங்கிறான், நீ திராவிட நாகரிகங்கிற. தமிழன் நாகரிகம், தமிழன் பண்பாடுன்னு சொல்ல உனக்கு என்ன வலிக்குது? நாக்கு சுளிக்கிருமா? ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது. வந்தால் நான் நிமிந்துருவேன், நான் யாருன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய ஏமாற்று. இன்னைக்கு தான் தெரியுதா கீழடி தமிழரின் தாய்மடின்னு? எப்படி? எந்த பெருமையும் தமிழனுக்கு இருந்துடக்கூடாது, எதுவும் இருந்துடக்கூடாது. இவன் பேச மாட்டான். சிங்காரவேலரையோ, ஜீவானந்தத்தையோ, மறைமலை அடிகரையோ யாரையும் பேச மாட்டான். இவன் தெய்வ திரும்ப முத்துராமலிங்கத்தவரையோ, ஒரு தாத்தா காமராஜரையோ, மாடு இழுக்க திணறுகிற அந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு செக்க இழுத்தான் ஒரு என் பாட்டை வாவுச்சு. ஒருத்தன் பேசுகிறான் அந்த நாட்டில், வல்லபாய் பட்டேலை பேசுகிறவன் வரலாற்றில் என் பாட்டை வாவுச்சியை பேசுகிறானா? ஒரு மனிதன் இந்த அளவிற்கு ஒரு நாட்டின் விடுதலைக்கு உழைச்ச ஒரு மனிதனை சொல்லி பார்ப்போம். ஒரு மனிதனை தன் சொந்த சொத்தையெல்லாம் வித்து விட்டு நாட்டின் மானங்காக்க கப்பல் ஓட்டின ஒரு மகான் யாரையாவது ஒருத்தனை சொல்லிப்பான். எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி காலத்தில் மன்னனை வித்து சாப்பிட்டான் வறுமையிலங்கிறது எவனுக்காவது இருக்காங்க வரலாறு? வந்தவன் போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு
2 ஏக்கரில் கடற்கரையில் கல்லறை வச்சு படுத்துருக்க. எங்கடா இருக்குது எங்கள் அடையாளம்? எங்கள் பாட்டனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி செத்தவனுக்கு ஏதாவது அடையாளம் வச்சிருக்கியா நீ? மரப்பாச்சி பொம்மை தண்டி என் அரண்மனை வாசல் இருக்கு சிவகங்கையில் எங்கள் பாட்டிக்கு வேலநாச்சியா இருக்கு சில ஏறி மாலை போட ஏணி வச்சிருக்கா நீ? கொலை வரி வந்துடும். கீழடியில் அமர்நாத் வந்து தொடர்ந்து பல இடங்களில் பணியிட மாற்றங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த ஆய்வு நடத்தின தொடர்ந்து பணியிட மாற்றம் இதெல்லாம் நீங்கள் அண்ணன்ட்டே கேளுங்க. உங்களுக்கு எனக்கு வர கோவம் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? அதே ரத்தம் தானே எனக்கும் ஓடுது உங்களுக்கும் ஓடுது. இன உணர்வு மான உணர்வு கொண்டு இந்த இனம் எழுச்சி வரலாம். இதுதான் நடக்கும். திட்டமிட்டு மறைக்கிறாங்கன்னு தெரியுது இல்லை? அப்புறம் நமக்கு எதுக்கு இந்த எதுன்னு ஆயிரப்போகுது? சாகிறதுன்னு ஆயிடுச்சு. அது தன்மானத்தோடு செத்துட்டு போண்டிதானே. இவன் என்ன இருக்குது? எப்படியும் வரப்போகுது மரணம், எப்படியும் சாக போகிறோம். நம்ம உயிரோடு இருக்கும்போது சாவு வராது. சாவு வரும்போது நம்ம உயிரோடு இருக்க போகிறதில்லை. எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? மாற்றுவோம், அதிகாரியை மாற்றும். தெரியுதில்ல நம்மளுக்கு செய்கிறாருன்னு தெரியுதில்ல. கள்ள மதுங்கிறா. கள்ளச்சாராயம் காய்ச்சி கொடுத்தவனுக்கு 10 லட்சம் செத்தவனுக்கு கொடுக்குறா. சாராய ஆலை வச்சு காய்ச்சி விற்கிற முதலாளி கல்லை எப்படி மதுன்னு சொல்லலாம்? யாராவது சொல்லு, ஒருத்தன் கேளு. அது பசும்பால், இது பணம்பால். புள்ள தின்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பாசு. இது தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பனை. இயற்கையின் அருங்கொடை. இந்திய மருத்துவக் கழகம் சொல்லுது உணவின் ஒரு பகுதின்னு. அரசியலமைப்பு சொல்லுது அது உணவின் ஒரு பகுதின்ட்டு. உணவு பாதுகாப்பு இயக்கம் சொல்லுது, அந்த கழகம் சொல்லுது இப்போ உணவின் ஒரு பகுதி கல் மது இல்லைன்ட்டு. நீ கள்ள மதுன்னு சொல்லு விடு. டாஸ்மார்க்குள்ள சரக்குக்கு பேர் என்ன சொல்லு? அதை காட்சி விற்கிறவன் யார் சொல்லு? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் எதுக்கு தடை? இங்கே மட்டும் எப்படா கல் மதுவாச்சு? நானும் எங்கள் ஆத்தால் அப்படிமாடா கண்டுபிடிச்சேன் கல்ல. இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக என் பரம்பரையோடு இருக்கிற உண்டு. இங்கே கரும்பு, வாழை, அது மாதிரி தென்னை, பனை. பனை என்னுடைய தேசிய மரம், என்னுடைய அடையாளம். அதை கல் மதுன்னு சொல்லி குதிக்கிற. ஏன்னா கல்லை குடிச்சிட்டு போயிடுவான். உன்னோட வியாபாரம் படுத்துக்கிறோம். நீ காய்ச்சற ஆலையில் விற்கிற சரக்கு விலை குறைஞ்சிரும், வியாபாரம் குறைஞ்சிரும், உனக்கு வர லாபம் பல ஆயிரம் கோடி. இது கேட்கறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பொருள் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை விற்றாங்களே? 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கொக்கைன். அதெல்லாம் மும்பையில் நீங்கள் அதானியுடைய போர்ட்டில் 20 லட்சம் கோடிக்கு மேலே 20 லட்சம் கோடிக்கு மேலே அந்த போதைப் பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. 20,000 கோடிக்கு மேலே வந்ததுங்கிறது ஒரு இது. அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா? கப்பலில் இருக்க சரக்கு என்ன பண்ணான்னு நான் ஒருத்தன் தான் கேட்டேன். எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. நான் கேட்குறேன், பயன்படுத்தினா 2 பேரை கைது பண்ணுற, வித்தவன் எங்க? நீ என்ன மாதிரி கட்டமைப்ப? காட்டுக்குள்ளே இருந்த எங்கள் வீரப்பனை சந்தன கடத்தல், வீர கடத்தல், யானை தந்தத்தை கடத்தல் கரம்ப. ஏய், வித்தவன் காட்டுக்குள்ளே இருந்தான், வாங்கினவன் எங்கே இருந்தான்? எங்கே இருந்தா வாங்கினவங்கள எவனை கைது பண்ண நீ? ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள். பல 2 பேரும் கைது பண்ணதுனால நீங்கள் இப்போ பேச வர்றீங்க இல்லையா? நான் வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பான். நேற்று விற்கும்போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா? வித்தவன் யார்? அதை இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்தவன் ஒரு அதிமுக காரன்னோன்னா அதை திருப்புறீங்க. அப்போ திமுக காரங்களுக்கு இந்த போதைப்பொருள் விற்பனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. திரும்ப சொல்கிறேங்க, ரூஸை சொல்கிறான், குற்றவாளியை பிடிச்சி தூக்கில் போடுறதை நிறுத்துறா, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சி தூக்கில் போடுறாங்கிறான். நீ குற்றவாளி யாருன்னு பாரு. எப்படி சரக்கு வருது, எப்படி விற்கிறான்னு அந்த வேற வெட்டு. நீ கிளையை வெட்டிக்கிட்டு இருக்க. நீ இப்போ உள்ளே போட்டதுனால இந்த போதைப்பொருள் விற்பனை நின்றுமா இல்லை தடுத்துக்கப்பட்டுருமா? 2 அப்பாவையும் பலியாயிட்டான், அவ்வளோதான். வேற அந்த 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? அந்த சுஜித்ராங்கிற பாடகி சொல்கிறாங்க, எத்தனை பேர் இடங்களில் எவ்வளவு இந்த கொக்கைன் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு. எல்லாம் பப்புன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த புகைச்சிக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்க தான். கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள், கோயில் வளாகங்களில் விற்கிது, கல்லூரி முன்னாடி விற்கிது, பள்ளிக்கூடங்களில் கஞ்சா சாக்லேட் விற்கிது. கஞ்சா சாக்லேட் மிட்டாய். பிள்ளைகள்லாம் அறப்போதையிலே உட்காந்துருக்கு வகுப்பில். ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க பேச முடியாது, பேசினா உன்னை நீ வேலையை விட்டு நீக்குற. சாராயம் விற்கிற அரசு கொக்கைனை கைது பண்ணுதுன்னு எப்படி இருக்குது? எப்படி இவங்க எப்படி ஆட்சி முறை இருக்கும்போது நம்ம குடிக்க போகும்போது காரில் போகலாம், குடிச்சிட்டு வரக்கூடாது, கைது பண்ணிவிடும். எப்படி? அப்போ நீங்கள் இங்கே ஒரு அவசர ஊதி ஆம்புலன்ஸை நிறுத்து, ஏற்றி கொண்டு வீட்டில் இறக்குங்களா? ஏன்னா இது எப்படி ஒரு நாடு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஆனால் குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிகிட்டு போகலாம்.
ஒருத்தனும் கழியக்கூடாது, ஒருத்தனுக்கும் கோபம் வரக்கூடாது. ஆனால் தேசிய செம்மொழி நிறுவனம் வந்து சமஸ்கிருதத்துக்கு 800 கோடி ஒதுக்கிருக்கு, தமிழுக்கு வந்து 140 கோடி ரூபா தானே ஒதுக்கிருக்கு. இதுக்கு அண்ணன் என்ன செய்யறது சொல்லுங்க, என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. ஒன்று நீங்கள் விளங்கிக்கணும், அவர்கள் மொழி இறந்துருச்சு, சமஸ்கிருதம் இறந்துருச்சு. அந்த மொழியை அதிகாரத்தை கைப்பற்றின உடனே அந்த தாய்மொழி, அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அவர்கள் போராடுறாங்க. எங்கள் மொழி இறந்து கொண்டு இருக்குது, செத்து கொண்டிருக்கு, ஏறக்குறைய செத்துடுச்சு. அந்த செத்து கொண்டிருக்க எங்கள் தாய்மொழியை நாங்கள் உயிர்ப்பிக்க பிடிக்கிறோம். அதுக்கு எங்ககிட்ட அதிகாரம் இல்லை, அதனால் அந்த அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறோம். விளங்கிச்சா? அவர்கள் மொழி மேலே இருக்க பற்றை யாரும் குறை சொல்ல முடியாது. அவங்க தாய்மொழி மேலே இருக்கிற ஈடுபாட்டை, அதை காப்பாற்றணும்னு துடிக்கிறதை நம்ம குறை சொல்ல முடியாது. அதிகாரத்தில் இருக்கிறவர் எதையுமே பேச மாட்டேங்கிறாரு. நீங்கள் அண்ணன்ட்டு சிக்கன் ஜீமான் வச்சு செய்கிறீங்க, இப்படி வந்து நின்றுட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டீங்க. ஒரு கேள்வியை கேட்கலாம்ல? இல்லை, இங்கேயே எங்கள் ஆளுங்க, எங்கள் அன்னைங்கெல்லாம் நிறைய அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கேட்கலாம். தமிழ் வளர்ச்சித்துறை ஒன்று இருக்குது, செம்மொழி ஆய்வு நிறுவனம்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்க வேண்டியதானே. எது முதியோர் நலம்? என்ன முதியோருக்கு என்னென்ன நலம் இருக்கு? சரி, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதில் என்ன உங்களுக்கு ஐயா இருக்குது? அதில் என்ன சந்தேகம் இருக்குது? அரசே சொல்லுதில்ல, நம்மளை வஞ்சிக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லும், நம்மக்கிட்ட பேசும், வயிற்றில் வாயிலும் அடிச்சுட்டு கத்தும், எங்களுக்கு உரிய தொகையை தரலை, அதனால் வெள்ள நிவாரணம் கொடுக்க முடியல, வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு பேசும். எங்களுக்கு 14,000 கோடி தரணும், இவ்வளோ தரணும்னு. ஆனால் அப்போ அவங்களோட இணக்கமாக இருந்துக்கிறோம். அது ஒரு நாடகத்தை போடும். அது வஞ்சிக்குதுங்கிறதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அதில் ஒன்றும் இல்லை. அவங்க நம்மளை வைத்திருக்கிறதே, நம்மளை வச்சிருக்கிறதே நம்ம நிலத்தின் வளத்துக்கும் வரிக்கும் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த நிலத்தில் இருக்கிற கணக்கில்லாத வளத்தை சுரண்டி எடுத்துகிட்டு போயிடணும். ரெண்டாவது, இவனுடைய வரியை வாங்கி சுரண்டி கொள்ளும். இந்தியாவின் வருவாயை பெருக்கிறதுல நம்ம முக்கியமான இடத்துல இருக்கோம், மிக முதன்மையான இடத்துல இருக்கும். ஆனால் நமக்கு என்ன, அவங்க என்னவா திருப்பி தர்றாங்கங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது அதிகாரத்தில் இருப்பவர்கள். 40 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு போனீங்க, அப்போ 39 கொண்டு போனீங்க, 19, இப்போ 24 இவ்வளோ கொண்டு போயிருக்கீங்க. இதை அண்ணன்ட்ட நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்காம அப்படின்னு நீங்கள் கேள்வியை எழுப்பணும். அதுதான் நியாயமான கேள்வி. உங்களை மாதிரியே இருக்கிற நீங்கள் அந்த பக்கம் நிற்கிறீங்க, நான் இந்த பக்கம் நிற்கிறேன், அவ்வளோதான். இதில் 2 பேருமே நம்ம அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள், ஒன்றும் பேச முடியாது. அதனால் நமக்கு ஒரு காலம் வருதில்லை, உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம், நடக்கும், எல்லாம் நடக்கும். வந்து பாமக வந்து ஒரு கட்சி விவகாரம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ வந்து செல்வ பிறந்தையை போய் அவர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காரு. ராமதாஸ் வந்து கொள்ளையடிக்கிறவனுக்கும் கொலை பண்ணுறவனுக்கும் பதவியில் வழங்கி வராரு, ஒரு தூண்டுதல் பேரில் இயக்கப்பட்டு வராருன்னு சொல்லி அன்புமணி சொல்லியிருக்காரு, மூத்த அரசியல் தலைவர். இல்லை, அதில் வந்து எனக்கு எப்படின்னா நான் சொல்கிறேன், இப்போ எங்கள் ஐயா சின்னையா பெரிய 2 பேருக்கும் இருக்கிற கருத்து முரண், அந்த இதில் வந்து அது கட்சி பிரச்சனை. அது சரியாகும், சரி பண்ணணும், சரியாகும். அது கொஞ்சம் அமைதியாக விட்டுட்டா அதுவே ஓடி சரியாயிரும். இப்போ அண்ணன் செல்வ பிறந்தகை சந்தித்தது மாதிரி இப்போ நானும் எங்கள் ஐயாவை சந்திப்பேன், 2 ஐயாவுமே சந்திப்பேன், அதுக்கு ஒரு உரிய நேரத்தில் சந்திப்பேன். அது நான் அந்த இடத்துல அந்த களத்தில் இருந்த பிள்ளைங்கிறதுல எனக்கு ஈடுபாடும் பாசமும் அதிகம். அதனால் இப்போ அதை ஒரு இதாக சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு பெரிய இயக்கம், கடுமையான உழைப்பில் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்காக, அதனுடைய உயர்வு மேம்பாட்டுக்காக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு பெரிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது சும்மா ஒரு அரசியல் லாபம், தேர்தல் வெற்றிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்லை. தமிழ் சமூகத்தில் பெருங்குடிகளாக இருக்க வன்னிய மக்களினுடைய உரிமைக்காக, அவனுடைய கல்வி, வேலைவாய்ப்பு மேம்பாட்டுக்காக கட்டியமைக்கப்பட்ட ஒரு பெரிய அரசியல் அரண். அதனுடைய நிறுவனர் எங்களுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ். அது யாரும் மறுக்க முடியாது. அவருடைய அர்ப்பணிப்பு ஏறக்குறைய 50 ஆண்டுகள். இன்றைக்கி 87வது வயதில் தமிழை தேடின்னு ஒரு தலைவன் வீதியில் நடக்கிறான்னா அவரை தவிர எவர் இருக்க முடியாது. இப்போ அதில் வந்து சின்ன சின்ன முரண்கள் இருக்கிறதா? எந்த கட்சியில் கருத்து முரண் இல்லை? எந்த கட்சியில் இல்லை? எங்கள் கட்சியிலையும் தான் இருக்குது, எல்லா கட்சியிலையும் இருக்குது. அது சரியாகும். அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை அந்த இதில். அதனால் அந்த பிரச்சனையினால் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்புன்னு நீங்கள் சொன்னால் நம்ம எதாவது கருத்து சொல்லலாம். அதனால் ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன விரிசல்.
அது சரியாகும். அது சிமெண்ட் வச்சு இல்லை, அன்பை வச்சு அது அரவணைப்பை வச்சு பூசணும். அது பூசினா சரியாயிடும். அதனால் அது இல்லை, அவங்க ஒன்றா நிற்கணும், எல்லோரும் ஒன்றா நிற்கணுங்கிறாங்க. அதனால தான் நான் ஒன்றா நிற்கிறேன் ரொம்ப நாளாக. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவை ஒழிக்கணுன்றாங்க, அதை இன்னொரு தடவை வர விட்டுறக்கூடாதுன்றாங்க. அவங்க பிஜேபியை நுழைய விட்டுறக்கூடாதுன்றாங்க. ரெண்டு பேருக்குமே மக்கள் நலன் சார்ந்தில்லை. இவன் ஒழிக்கணும், இவனை ஒழிக்கணும். யாராவது மக்களுக்கு நம்ம நல்லது செஞ்சுருக்கோம், அதை தொடரணும், வாங்க இந்த ஆட்சி, அப்படி யாருமே பேசலை. எனக்கு ஒரு கனவு இருக்குது, ரெண்டு பேர்த்தையும் ஒழிக்கணும். அதனால தான் நான் ஒன்றா நிற்கிறேன், ரொம்ப நாளாக ஒன்றா நிற்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லது.